லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி பற்றி சம் இன்ட்ரோடக்ஷன்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா? இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இப்போ கொஞ்சம் நம்ம கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கிற சம் டாபிக்ஸை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன டாபிக்? அந்த யூனிட் 7ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன், மின்காந்த கதிர்வீச்சு, மின்காந்த கதிர், அதான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து டாபிக்கேவும். ஸோ அதை பற்றி பார்த்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து போக போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த மின்காந்த கதிரோட பண்புகள் பார்த்தோம். மின்காந்த கதிர் என்னன்னு பார்த்தோம். ஓகேங்களா? அதுக்கு தானே அது எப்போ எமிட் ஆகும், எப்போ வந்து உறிஞ்சும் நிகழ்வு எப்படி நடக்கும், உமிழும் நிகழ்வு எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அது சொன்ன மாதிரி கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ டாபிக் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா அலைநீளம். அலைநீளம் என்ன? ஓகேங்களா? அலைநீளம் என்ன? அலைநீளம் என்ன அப்படின்னா ஒரு அலையில் அடுத்தடுத்த இரண்டு உச்சிகளுக்கு கிரஸ்ட்னு சொல்லுவாங்க. அல்லது அடுத்தடுத்த இரண்டு பள்ளங்களுக்கு இடையான தூரமாகும். எக்ஸாம்பிளா இதுதான் ஒரு அலை அப்படின்னா இதுல அந்த அடுத்தடுத்த இரண்டு உச்சி, இது ஒரு உச்சி, இது ஒரு உச்சி, இதுக்கு இடையான தொலைவு தான் அப்படின்னா அது அலைநீளம். இது இன்னொரு அடுத்த பலனது இதுக்கும் இதுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதனது அலைநீளம் அப்படின்னா. இப்ப அலைநீளம் என்ன அப்படின்னா ஒரு அலை வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல மூவ் ஆகும் போது அங்க இருக்கக்கூடிய இரண்டு உச்சிகளுக்கு அல்லது இரண்டு பள்ளங்களுக்கு அதாவது கிரஸ்ட் ஆர் ட்ரஃப்னு சொல்லுவாங்க. இதுக்கிடையான தொலைவு தான் என்னது அப்படின்னா எனது அலைநீளம். புரியுதா? இந்த அலைநீளத்தை எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா இதை குறிப்பிடுவாங்க லேம்டா. லேம்டாவோட குறியீட்டை குறிப்பிடுவாங்க. ஓகேங்களா? இந்த அலகுகள் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அண்ட் மில்லிமீட்டர் குறியீடு தான் லேம்டா. ஓகேங்களா? அந்த அலைநீளத்தை எந்த மாதிரி அலகுகளை குறியீட்டு காமிக்கிறாங்க அப்படின்னா ஆங்ஸ்ட்ராங் மற்றும் மில்லிமைக்ரான். ஆம்ஸ்ட்ராங் சிம்பிள் A0 0 இருக்கும். மில்லிமைக்ரான் இருக்கும் மில்லி மைக்ரான் மைக்ரோ மில்லி இந்த மாதிரி இருக்கும். இதனால சிம்பிள் மில்லிமைக்ரானோட சிம்பிள் இதெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கு. நம்ம யூஜி லெவலில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து இந்த ஆம்ஸ்ட்ராங் என்னன்னு பார்க்கும்போது ஒரு ஆம்ஸ்ட்ராங் ஈக்குவல் டு 10⁻⁸ சென்டிமீட்டர், ஒரு மில்லிமைக்ரான் ஈக்குவல் டு 10⁻⁷ சென்டிமீட்டர். இது முக்கியம். இதை வந்து வச்சு படிச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ இதான் பார்த்தா பேசிக். இதை பத்தி அப்படின்னா இதை பத்தி அலைநீளத்தை பத்தி. ஓகேங்களா? ஸோ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அதோட குறியீடு பார்த்துருக்கோம். தென் அதோட அளவு பார்த்துருக்கோம். ஆம்ஸ்ட்ராங் மற்றும் மில்லிமைக்ரான். ஒரு ஆம்ஸ்ட்ராங் என்னது 10⁻⁸ சென்டிமீட்டர், ஒரு மில்லிமைக்ரான் என்னது 10⁻⁷ சென்டிமீட்டர். அவ்வளோதான். ஓகேங்களா? அதுக்கு இருக்கு இந்த அலைநீளத்தை நான் எப்படி சொல்லுவா எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா நம்ம தெரியும் ஒரு மின்காந்த கதிர் வந்து ஒரு முப்பட்டத்து மேல பட்டு ஊடுருவி வெளியே வரும்போது எப்படி பிரியும், வெவ்வேறு வண்ணங்களா பிரியும். ஒவ்வொரு வண்ணத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட அலைநீள மதிப்பு இருக்கு. அப்ப எந்த வண்ணம் வந்து அவளுக்கு வந்து தெளிவா தெரியுதோ, ஓகேங்களா, தூரம் எவ்வளவு தூரம் போனாலும் அந்த வண்ணத்தோட வண்ணம் வந்து நம்மளுக்கு வந்து தெளிவா தெரியுது அப்படின்னா அதோட என்ன அதிகமா இருக்கும், அலைநீளம் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். அப்ப எந்த வண்ணத்துக்கு வந்து விசிபிலிட்டி அதிகமா இருக்கோ, நம்ம வந்து ஈஸியா பார்க்க முடியுதோ அந்த வண்ணத்துக்கு என்ன இருக்கும், அலைநீளம் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். ஓகே. விப்ஜிஆர் பார்த்துக்கோங்களா, என்ன பார்த்துருக்கோம், விப்ஜிஆர். ஓகேங்களா? இதான் இந்த 7 கலர்ல எதுக்கு அந்த அலைநீளம் அதிகமா இருக்கும், எதை வந்து நம்ம ஈஸியா கவனிக்கிற மாதிரி இருக்கும், வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட், இந்த 7 கலர்ல ஏதோ ஒரு அலைநீளம் அதிகமா இருக்கும். சிவப்புக்கு தான். அதனால நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவப்பை வந்து ஒரு ஒரு எச்சரிக்கைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வண்ணமா பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ கிளாஸ் சொல்றாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம எந்த லைட்டை ஈஸியா விசிபிளா பார்க்க முடியுமோ அந்த லைட்ல கலர் எப்படி இருக்கும், கலருக்கு என்ன இருக்கும், அலைநீள மதிப்பு எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். மாதிரி சொல்றாங்க காணக்கூடிய ஒளியின் அலைநீள வரம்பு எவ்வளவு அப்படின்னா அதாவது ஊதா இருக்கும் 3800 ஆம்ஸ்ட்ராங் இருக்கும் முதல் சிவப்பு இருக்கும் 7600 ஆம்ஸ்ட்ராங். இது 7600 ஆம்ஸ்ட்ராங். இதுக்கு அதாவது ஊதா மைனஸ்ல எக்ஸாம்பிளா
இந்த வயலட்டுக்கு என்ன அப்படின்னா 3800 ஆம்ஸ்ட்ராங், ரெட்டுக்கு என்னது 7600 ஆம்ஸ்ட்ராங். எதுக்கு அலைநீளம் அதிகம், இதுக்கு அதிகம், அலைநீளம் அதிகம். அப்ப எதுக்கு வந்து அலைநீளம் அதிகமா இருக்கோ அதான் ஈஸியா வந்து விசிபிளா பார்க்க முடியும். ஸோ ஒவ்வொரு வண்ணத்துக்கும் என்ன கிடையாது அப்படின்னா ஒரே மாதிரி அலைநீள மதிப்பு இருக்காது. என்ன இருக்கும், கண்டிப்பா தனித்தனியா அலைநீள மதிப்பு கண்டிப்பா இருக்கும். ஒவ்வொரு நிற ஒளிக்கும் தனித்தனி அலைநீள மதிப்பும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மனித கண் 3800 ஆம்ஸ்ட்ராங் முதல் 7600 வரையிலான அலைநீளம் உள்ள ஒளியை மட்டுமே உணர முடியும். அப்ப இதுக்கு கம்மியா அலைநீள மதிப்பு இருந்தாலும் 7600க்கு அதிகமா அலைநீள மதிப்பு இருந்தாலும் நம்ம விசிபிளா நம்மளால பார்க்க முடியாது. அப்ப இந்த ரேஞ்சுக்குள்ள, அதாவது ஜிஆர் இந்த ரேஞ்ச் உள்ள கலரை தான் ஈஸியா வந்து கண்டுபிடிக்க முடியும். அதாவது அலைநீள மதிப்பு வந்து 3800ல இருந்து 7600 இருக்கிற அந்த நிறத்தோட அந்த அலைநீள மதிப்புள்ள நிறத்தை ஈஸியாக நம்ம கண்ணால பார்க்க முடியும். ஓகேங்களா? புற ஊதா கதிர் அப்ப என்ன, அதாவது அல்ட்ரா வயலட் சொல்லுவாங்க. புற ஊதா கதிர் அண்ட் அகச்சிவப்பு கதிர். புற ஊதா கதிர்னா என்ன அப்படின்னா லேம்டா வெளியே போயிருக்கும், லேம்டா வெளியே போயிருக்கும் 3100 எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். அப்ப ஈஸியா நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அகச்சிவப்பு என்ன போயிருக்கும் 7500 எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் இப்ப கேட்கலாம், அது புற ஊதா கதிர்னா என்ன, அதுக்கு வந்து அலைநீள மதிப்பு ஏற்பட்டிருக்கும். அகச்சிவப்பு கதிர்னா என்ன, அலைநீள மதிப்பு ஏற்பட்டிருக்கும். அதான் இவற்றை மனித கண் மூலம் காண முடியாது. இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். அலைநீள மதிப்பு வந்து 3800 முதல் 7600 ஆம்ஸ்ட்ராங் வரை உள்ள அலைநீள மதிப்பு கொண்ட வண்ணங்களை தான் நம்ம கண்ணால பார்க்க முடியும். இதுக்கு கம்மியா இருந்தாலும் இதுக்கு அதிகமான விஷயங்களை வந்து விசிபிளா பார்க்க முடியாத, அந்த கலர்ஸ் விசிபிளா பார்க்க முடியாது. ஓகேங்களா? அப்ப புற ஊதா கதிரா இருக்கும். புற ஊதா கதிர் அப்படின்னா 3500 கம்மியா இருக்கும். அகச்சிவப்பு கதிர்னா 7500 அதிகமா இருக்கும். அப்படின்னும் போது அந்த ரெண்டு கைகளுமே கண்ணால பார்க்க முடியாது. அடுத்து புற ஊதா கதிர்கள் அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா போட்டோ எலக்ட்ரிக் செல் மூலமா. ஓகேங்களா? போட்டோ எலக்ட்ரிக் செல் மூலமா நம்ம வந்து நம்ம நேரடியா சாதாரணமா நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, கண் மூலமா சாதாரணமா என்ன செய்ய முடியாது, நம்ம வந்து ஒரு இந்த புரோதா கதிரோ அகச்சிவப்பு கதிக்க முடியாது. அதுக்கு சம் எக்யூப்மெண்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த புரோதா கதிரை எந்த மாதிரி கவனிக்க முடியும், எந்த மாதிரி பார்க்க முடியும் அப்படின்னா ஃப்ரம் போட்டோ எலக்ட்ரிக் செல், போட்டோ எலக்ட்ரிக் செல் மூலமா பார்க்கலாம். அகச்சிவப்பு கதிரை என்ன பண்ணுவோம், போட்டோகிராஃபிக் மெத்தட் மூலமா வந்து அந்த அகச்சிவப்பு கதிரை நம்ம கண்ணால பார்க்க முடியும். சாதாரண கண் மூலமா நேரடியா பார்க்க முடியாது. ஓகேங்களா? தென் அல்ட்ரா வயலட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஓகேங்களா? அதாவது புரோதா கதிர்கள் மற்றும் இன்ஃப்ராரெட் ரேஸ், அதாவது அகச்சிவப்பு போன்ற தொழில்நுட்பங்களில் பொதுவாக அலைநீளம் பயன்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா? இந்த மாதிரியான ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில அலைநீளத்தை வந்து மேஜரா பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் அப்ப என்ன பார்த்தோமோ அலைநீளம் பார்த்தோம். அடுத்து பார்க்க போறோம் அளவு எண் பார்க்க போறோம். ஓகேங்களா? அளவு எண் பார்க்க போறோம். அலை எண் என்ன அப்படின்னா அலை எண் என்பது அலைநீளத்தின் தலைவி மதிப்பு ஆகும். அலைநீளத்துக்கு என்ன குறியீடு, லாம்டா. ஓகேங்களா? இதான் ஃபார்முலா. இது அலை எண் என்னது, இதுதான் மியூ பார் என்னது குறியீடு. குறியீடு ஈக்குவல் டு 1/λ. பார்த்தோம், அலைவு எண் என்பது அலைநீளத்தின் தலையில் மதிப்பு ஆகும். இது என்னது, அழகுனது பெர் சென்டிமீட்டர். இது அழகுலாம் முக்கியம். அலைநீளத்துக்கு ரெண்டு அழகு பார்த்தோம்ல, ஆம்ஸ்ட்ராங் மற்றும் மில்லிமீட்டர். அந்த மாதிரி அதே மாதிரி அலைவு எண்ணுக்கு வந்து என்ன அழகு அப்படின்னா என்னது, பெர் சென்டிமீட்டர். அதாவது ஒரு சென்டிமீட்டர் நீளத்தில் எத்தனை அலைகள் உருவாகின்றன. இப்ப எக்ஸாம்பிள் அலைன்றது பார்த்தோம்ல, இது ஒரு அலை, இதுதான் ஒரு அலையை பொருள். இப்ப இந்த அலை வந்து ஒரு சென்டிமீட்டர்ல எவ்வளவு அலைகள் உருவாகுது, ஒரு சென்டிமீட்டர் நீளத்துல எவ்வளவு அலைகள் உருவாகுது, அதானது அலைவு எண். இது ஒரு அலை. இந்த போட்டுக்க மென்ஷன் பண்ணிக்கல, இது ஒரு அலை. ஓகேங்களா? இந்த அலையானது ஒரு சென்டிமீட்டர்ல எவ்வளவு அலைவுகள் உருவாகுது, அதானது அலைவு எண் அப்படின்றது. ஓகேங்களா? அடுத்து இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அகச்சிவப்பு கதிரில் அலைவு எண் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இது முக்கியம். ஓகே, இப்ப என்ன பார்த்தோம், ரெண்டு பார்த்தோம்ல, புரோதா கதிர் மற்றும் அகச்சிவப்பு கதிர். ரெண்டு ஸ்பெக்ட்ரோஸ்கோபில, இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபில
எங்க வந்து அளவியன் அதிகம் பயன்படுத்தப்படுது, இன்ஃப்ராஸ்பெக்டோஸ்கோப்பி அளவியன் அப்படின்ற ஒரு மதிப்பு அதிகமா பயன்படுத்தப்படுது. ஏன்னா இன்ஃப்ராஸ்பெக்டோஸ்கோப்பில பயன்படுத்தக்கூடிய முக்கியமான பண்பு என்ன பண்பு, அளவு. ஓகேங்களா, வேவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா, அங்கேயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு மூலக்கூறோட அந்த மதிப்பை வந்து இதுல மென்ஷன் பண்ணுவாங்க, பெர் சென்டிமீட்டர் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அளவியன் அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி என்ன ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ஓகேங்களா, எடுத்துக்காட்டா இது சிம்பிள் சம் மாதிரி தான், வரணும் கிடையாது. சாயநீள மதிப்பு என்னது 2.5 மைக்ரான். இது எப்படி பார்த்துறாங்க, சென்டிமீட்டர். 1 மைக்ரான் ஈக்குவல் டு 10⁻⁴ சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் மாற்றுறாங்க. அடுத்து அளவியல் சீக்கிரம் ஃபார்முலா போகிறது, நியூ பார் ஈக்குவல் டு 1/λ. அப்ப 1/2.5 × 10⁻⁴. இது சிம்பிளை பண்ணா என்ன வரும், 4000 per சென்டிமீட்டர் வரும். இதுதான் சிம்பிளா ஒரு அலைநீளத்திலிருந்து அளவியன் கொடுக்கிறது. ஓகேங்களா, எனவே அளவியல் மதிப்பு என்னது, அளவியல் மதிப்பு என்னது, அளவியல் மதிப்பு 4000 per சென்டிமீட்டர். அப்ப அளவியன்னா இதுல மென்ஷன் பண்ணுவாங்க, பெர் சென்டிமீட்டர் மென்ஷன் பண்ணுவாங்க. நாங்க புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா, ஏதாவது டவுட் இருக்கா? அதிர்வெண். அடுத்த டாபிக் என்னது, அதிர்வெண். அதிர்வெண். ஓகேங்களா, அதிர்வெண் என்ன அப்படின்னா ஒரு வினாடியில் ஒரு செகண்ட்ல ஒரு குறிப்பிட்ட புள்ளியை கடந்து செல்லும் அலைகள் எண்ணிக்கை. அப்படின்னா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு செகண்ட்ல எவ்வளவு அலைகள் உருவாகுது, அலைகள் எண்ணிக்கை ஒரு செகண்ட்ல எவ்வளவு அலைகள் உருவாகுது, அது அதிர்வெண் அப்படின்றது. ஓகேங்களா, இப்போ பெர் செகண்ட்ல உருவாகக்கூடிய அலைகள் எண்ணிக்கை தான் என்னது, அதிர்வெண் அப்படின்றது. இதை எப்படி முடிச்சுவாங்க, நியூ, அதாவது நியூ, அங்க நியூ பார் அப்படின்னா அதிர்வு, அதாவது அலைவு எண். நியூ மட்டும்தான் அதிர்வெண். ஓகேங்களா, அதாவது நியூ பார் அப்படின்னா அலைவு எண். நியூ என்னது, அது வந்துடுது அதிர்வு எண். அப்ப என்ன பண்ணா ஒரு வினாடியில எவ்வளவு அலைகள் உருவாகுது, ஒரு வினாடியில எவ்வளவு அலைகள் உருவாகுது, அந்த உருவாகக்கூடிய அலைவு எண்ணிக்கை என்னது, அதிர்வெண். அதிர்வெண். ஓகேங்களா, எப்படி குறியிடுறாங்க, நியூன்ற ஒரு குறியீடுல குறிக்கிறாங்க. அலகு என்னது, ஹெர்ட்ஸ். அலகு வந்து ஹெர்ட்ஸ். ஓகே, அதிர்வெண் அலகு என்னது, ஹெர்ட்ஸ். ஓகேங்களா, அதாவது சைக்கிள்ஸ் பெர் செகண்ட். ஒரு செகண்ட்ல எவ்வளவு சைக்கிள் ஃபார்ம் ஆகுது, ஒரு செகண்ட்ல எவ்வளவு அலைகள் ஃபார்ம் ஆகுது, அதாவது சைக்கிள் பெர் செகண்ட். அதோட இன்னொரு அலகு வந்து செகண்ட் பெர் செகண்ட் சொல்லுவாங்க. ஒரு வினாடியில் உருவாகக்கூடிய அலை எண்ணிக்கை. அப்போ ஒரு வினாடியானது ஒரு செகண்ட்ல எவ்வளவு அலைகள் உருவாகுதோ அதனது அதிர்வெண் அப்படின்றது. அப்ப ஒரு ஹெர்ட்ஸ் ஒரு சைக்கிள் பெர் செகண்ட். இதானது அப்படின்னா அதிர்வெண் அப்படின்றது. அப்ப அதிர்வெண் என்ன அப்படின்னா ஒரு வினாடியில் உருவாகக்கூடிய அலைகள் எண்ணிக்கை என்னது, அதிர்வெண். அது அலகு என்னது, 2 அலகு இருக்கு, ஒன்னு பெர் செகண்ட், இன்னொன்னு ஹெர்ட்ஸ். ஒரு ஹெர்ட்ஸ் ஈக்குவல் டு 1 சைக்கிள் பெர் செகண்ட். இதெல்லாம் வந்து காமன் தெரிஞ்சதுதான். ஓகேங்களா, தொடர்பு என்னது, அதாவது அலைநீளத்துக்கும் அதிர்வெண்ணுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் மியூ ஈக்குவல் 1/λ. மியூ ஈக்குவல் 1/λ. நியூன்றது என்ன பார்த்தோம், அதிர்வெண். அலைநீளம். ரெண்டுமே இப்ப எக்ஸாம்பிளா நியூவா இருக்கட்டும் அண்ட் நியூ பாரா இருக்கட்டும், ரெண்டுமே லேமடாவோட தலைகீழ் தான், இதை மறந்துடக்கூடாது. இதை நியூ பார்த்தோம் அதிர்வெண், நியூ பண்ணது அலைவு எண். ரெண்டுமே என்னது, அந்த அலைநீளத்துக்கு பட்டுக்கும் எதிர்வீதம் இருக்கும், தலைகீழா இருக்கும். இல்லைங்களா, அதாவது அலைநீளம் அதிகரித்தால் அதிர்வெண் குறையும். கேட்டா, அலைநீளம் குறைந்தால் அதிர்வெண் செய்யாது, எல்லாமே எதிர்த்தகவா இருக்கும். அலைநீளம் அதிகரிக்கும் போது அதிர்வெண் குறையும், அலைநீளம் குறைஞ்சா அதிர்வெண் செய்யும், அதிகரிக்கும். ஓகேவா, அடுத்து இது வந்து இது அப்படியே சிம்பிளைஸா முடியாது. அடுத்து நம்ம தெரியுமில்ல, அலைநீளம் அலை எண் மியூ பார் ஈக்குவல் 1/λ. அதிர்வெண் மியூ ஈக்குவல் டு என்னது 1/λ. அதாவது இன்ஃபார்மேட் ஃபார்முலா, இதுவும் ஃபார்முலா தான். இது வந்து நான் நேட் இங்க போட்டுருக்காங்கல்ல, மியூ ஏறக்குறைய போட்டுக்கும் 1/λ சமமா இருக்கும். இது என்ன பண்றாங்க, ஒரு பார்ட்டி சேர்த்து என்ன பண்றாங்க, சமப்படுத்தாங்க. மியூ ஈக்குவல் டு c/λ. இது ஒரு சின்றது மாறிலி. அது என்ன மாறிலி, என்னது, ஒளியின் திசைவேகம். சி ஒளியின் திசைவேகம். சி என்னது, ஒளியின் திசைவேகம். ஒளியின் திசைவேகம் திசை மதிப்பு தெரியுமில்ல, அது காமா தெரிஞ்சதுதான். ஓகேங்களா, ஸோ இதுதான் அப்படின்னா ஒரு எதோட ஃபார்முலா, இது வந்து ஒரு அதிர்வெண்ணோட ஃபார்முலா, மியூ ஈக்குவல் சி/λ. ஓகேங்களா, ஆனா அதிர்வெண்ணா இருக்கட்டும்
அலைவு என்ன இருக்கட்டும், ரெண்டுமே என்னது லேம்டாவோட, அதாவது அலை நீளத்தோட அலைவு நீளத்தோட என்னது தலையில் மதிப்பாங்க. ஓகேங்களா? அங்க போட்டுருக்காங்கல்ல, அதிர்வெண் மற்றும் அலைநீளம் இது தொடர்பு c/λ. நீளது அதிர்வெண், சீனது மின்காந்த கதிர்வீச்சின் வேகம், அதாவது மின்காந்த கதிர்வீச்சின் வேகம் அல்லது ஒளியின் திசையம் எல்லாம் ஒண்ணுதான். ஓகேங்களா? லாம்டா அலைநீளம், மின்காந்த கதிர்வீச்சின் அளவு c = 2.998 × 10 cm/s. இதே c = 3 × 10⁻8 per second. இதுவும் என்ன அப்படின்னா சியோட மதிப்பு, அதாவது அந்த திசை வேகம், அந்த வேகத்தின் மதிப்பு. அதாவது அதிர்வெண் அலைநீளத்துக்கு இப்ப பார்த்தோம்ல, என்ன பார்த்திருக்கோம், அலைநீளம் அதிர்வெண் என்னது, அதிர்வெண்ணானது அலைநீளத்துக்கு நேர்மாறானது. ஓகேங்களா? அலைநீளம் அதிகரித்தால் அதிர்வெண் என்ன செய்யும், குறையும். அலைநீளம் குறைந்தால் இதுதான் முன்னாடி பார்த்த மாதிரி சொல்றாங்க, வர முடியாது. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ நம்ம சிம்பிளா பார்த்ததை மறுபடியும் சொல்றாங்க, வேற இல்லை. அதாவது என்ன அப்படின்னா மெட்டீரியல் இதுல வந்து இருக்காது, இருக்கும், ஒரு சில கணக்கு கவர் ஆகும். ஓகேங்களா? இது ஃபுல்லாவே நம்ம வந்து புக் மட்டுமே நோக்கம். அதாவது ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்குல்ல, லைக் ஒய்யா சர்மா புக், ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, எலமெண்டல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஆஃப் ஒய்யா சர்மா, அந்த புக்கு, இன்னும் கல்சி புக்கு, பேங்கில் புக்கு, இதெல்லாம் வந்து எடுத்து நான் வந்து ரைட் பண்ணி டைப் பண்ணியிருக்கேன். இது இப்போ ரெடி பண்ணது, இது உங்களுக்கு காட்டுவேன். ஓகேங்களா? சொல்லு, கேக்குதா? அதுவும் படிங்க, நான் இப்ப அனுப்புறதையும் படிங்க. ஓகே, ஸோ இதான். ஓகேங்களா? அப்போ ஈஸி கோட்டு இந்த மியூ எல்லாம் என்ன பண்றோம், என்னது ஈஸி கோட்டு கட்சி c/λ. இங்க இருக்கிறது என்னது, ஈன்றது கதிர்வீச்சின் ஆற்றல், கட்சினது பிளாங் மாறிலி. பிளாங் மாறிலி மதிப்பு என்னது 6.626 × 10⁻27 எர்க்/செகண்ட். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம பார்த்திருப்போம், அதாவது ஆற்றல் சமன்பாடு 2 சமன்பாடு பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம், அலைப்பண்பு துகள் பண்பு 2 சமன்பாடு பார்த்திருக்கோம். அந்த மாதிரி ஒரு கதிரானது, ஒரு வழியானது அலையா இருக்கும்போது அதுக்கு குறிப்பிட்ட ஆற்றல் மதிப்பு இருக்கும். இதே துகள் பண்பா இருக்கும்போது ஆற்றல் மதிப்பு மாறும். அலையா இருக்கும்போது என்ன ஃபார்முலா, அலைப்பண்பா இருக்கும்போது என்ன ஃபார்முலா, E = h/nu. துகள் பண்பா இருக்கும்போது E = mc². அது இருக்கிற இந்த இப்ப என்ன அடுத்த பண்றாங்க, அந்த அலைப்பண்பா இருக்கும்போது ஆற்றல் ஃபார்முலா யூஸ் பண்ணி, அந்த அலைப்பண்பா இருக்கும்போது அந்த கதிருக்கு என்ன ஆற்றல் மதிப்பு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது E = hν. இதுல இருக்க நியூக்கு என்ன ஃபார்முலா, c/λ. மாறும், E = hc/λ மாறும். கட்சி என்னது, பிளாங்க் மாறிலி. அது மதிப்பு என்னது 6.626 × 10⁻27 ஓகேவா? இது வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஜூல் செகண்ட் சொல்லலாம், ஜூல் பெர் செகண்ட் சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா 6.626 × 10⁻34 ஜூல் செகண்ட். இதுவும் என்னதான் பிளாங்க் மாறிலியோட சமன்பாடு தான், வேல்யூ தான். ஓகேங்களா? ஓகே சார். இது ரெண்டுமே முக்கியமான வேல்யூ வித்தியாசம் கொடுத்து கேட்கலாம். எக் செகண்ட்ல வந்துச்சுன்னா 10⁻27, ஜூல் செகண்ட் வந்துச்சுன்னா 10⁻34, அதாவது பிளாங்க் மாறிலியோட மதிப்பு. ஓகேங்களா? ஸோ மியூசிக் வந்து கதிர்வீச்சின் அதிர்வெண் நம்ம தெரிஞ்சதுதான். அப்புறம் என்ன பார்த்துருக்கோம், சைக்கிள் பெர் செகண்ட், ஆர்ஹெச் அழகு. ஓகேங்களா? ஆல்ரெடி பார்க்கறதெல்லாம். தென் இது வந்து என்னது, அந்த ஒளியின் வேகம், மின்காந்த கதிர்வீச்சு வேகம் பார்த்தோம்ல, இதுதான் மீட்டர்/செகண்ட். சென்டிமீட்டர்/செகண்ட் 10⁻10, அதாவது 2.998 ஆர் 3 × 10⁻10 சென்டிமீட்டர்/செகண்ட் ஆர் 3 × 10⁻8 மீட்டர்/செகண்ட். இதாவது இதோட வேகம் அல்லது மின்காந்த கதிர்வீச்சு வேக மதிப்பு. ஓகேங்களா? தென் எல்லாம் தெரிஞ்சது, இதெல்லாம் ஓகே தானே, இந்த கன்வென்ஷன் ஓகே தானே, இதான் கஷ்டம் இல்லை, புரியாமல் இல்லை. E = hν, நீ என்னது c/λ. அது போயிட்டு என்ன வரும்,
சப்ஸ்டிட் பண்ணா E equal to hc/λ வரும். இங்க அதிர்வெண் அதிகரித்தால் ஆற்றல் குறையும். ஆற்றல் குறையும். அதுவே என்னது? அதிர்வெண் ஆற்றல் என்ன பார்த்துக்கோங்க. E equal to h nu தான். அவ்வளவுதான். அதிர்வெண் அதிகரித்து ஆற்றல் அதிகரிக்கும். இது அதிர்வெண், இது ஆற்றல். நீங்க விஷயம் டேரக்ட் அதாவது நேர்மாறும் போது ஒன்னு அதிகரிச்சு இன்னொன்னு அதிகரிக்கும். ஒண்ணு குறைஞ்சா இன்னொன்னு செய்யும் குறையும். இது அலைநீளம் அதிகரித்தால் ஆற்றல் செய்ய குறையும். இங்க பாத்தீங்கன்னா இது என்னது? அலைநீளம், இது ஆற்றல். இன்னும் எப்படி இருக்கு? எதிர்த்தகவல் இருக்கு. அப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அதிகரிச்சா ஒண்ணு செய்யும் குறையும். இந்த ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா அப்படிலாம் புரிஞ்சுக்கணும். ஒரு கதிரோட ஆற்றலும் அதிர்வு என்ன தகவு? நேர்த்தகவு. ஓகேங்களா? இது புரிஞ்சுக்கலாம். ஓகே சார், புரிஞ்சுது சார். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து அதான் இப்போ பார்த்து வரல. இப்போ அப்படியே ஒரு தேர்வு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து புரிஞ்சு படிச்சுக்காங்க. அதாவது அதிர்வெளுக்கும் ஆற்றலுக்கும் அலைநிலத்துக்கும் வெளியான தொடர்பு தான் இந்த ஃபார்முலாஸ் ஃபுல்லாகவே வரணும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்த ஃபுல்லாவே நம்ம வந்து சில இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு மின்காந்த கதிரோட பண்பு எது? அதிகம், அதிர்வெண், அளவியல், ஆற்றல் எல்லாமே மின்காந்த கதிரோட பண்பு. இதெல்லாம் நம்ம முக்கியம் சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பா படிச்சுக்கணும். எல்லாமே என்ன இருக்கு? எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் டாபிக் தான் இருக்கு. அழகு, மதிப்பு, தொடர்பு எல்லாமே என்னதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின்ஸா இது கண்டிப்பா முக்கியம் படிச்சிடும். ஓகேங்களா? அடுத்து நான் பண்ண மின்காந்த அலை இப்பதான் உள்ள வாரம். இதுக்குள்ள எலக்ட்ரோ மேக்னடிக்ஸ் பண்றதுக்கு வாரம். ஓகேங்களா? ஓகே, அதை பார்க்க போறோம். மின்காந்த நிறமாலை மற்றும் கதிர்வீச்சு உறிஞ்சுதல். அதாவது அந்த மின்காந்த நிறமாலை பற்றியும் அடுத்து அப்சார்ப்ஷன் ரேடியேஷன் அதை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? அனைத்து வகையான மின்காந்த கதிர்வீச்சுகளையும் அவற்றின் அலைநீளம் அதிகரிக்கும் வரிசையிலேயோ அல்லது அதிர்வெண் அதிகரிக்கும் வரிசையிலேயோ அமைத்த தொகுப்பே முழுமையான மின்காந்த நிறமாலை ஆகும். அதாவது மின்காந்த நிறமாலை அப்படின்னா ஒண்ணு மட்டும் கிடையாது. மின்காந்த நிறமாலை என்ன அப்படின்னா அநேக என்னது நிறமாலைகள். வெவ்வேறு அலைநீளம் கொண்ட வெவ்வேறு அதிர்வெண் கொண்ட கதிர்களை அதோட அலைநீளம் மற்றும் அதிர்வெண் வரிசையில வரிசைப்படுத்தக்கூடிய ஒரு தொகுப்பு தானது மின்காந்த நிறமாலை. மின்காந்த நிறமாலை அப்படின்னா ஒண்ணு மட்டும் சொல்ல முடியாது. அது வந்து மொத்த கதிர்களோட தொகுப்பு தானது மின்காந்த நிறமாலை அப்படின்றது. அதை வந்து என்ன எதுக்கு அதை காரணம் சொல்றாங்க? மின்காந்த நிறமாலைன்னு சொல்றாங்க. அதுல என்ன இருக்கும்? யூவிஸ் பற்றி யூவி விசிபிள், யூவி ரேடியேஷன் இருக்கும், இன்ஃப்ரா ரேடியேஷன் அதாவது அகச்சிவப்பு கதிர் இருக்கும், புறஊதா கதிர் இருக்கும், இந்த மாதிரி நிறைய கதிர்கள் இருக்கும். ஓகேங்களா? அந்த கதிர்கள்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பு தானது இந்த மின்காந்த நிறமாலை. அந்த மின்காந்த நிறமாலை என்ன பண்ணிருப்பாங்க? அந்த கதிர்களோட அலைநீளத்து அடிப்படையோ இல்ல அதிர்வெண் அடிப்படையோ வந்து வரிசைப்படுத்திருப்பாங்க. இதுதான் அந்த மின்காந்த நிறமாலை அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ காணக்கூடிய ஒளி அதாவது விசிபிள் ஸ்பெக்ட்ரம் என்பது மின்காந்த நிறமாலையின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே. எது காணக்கூடிய ஒளி? எது? அது இப்பதான் கிளாஸ்ல பார்த்தோம். காணக்கூடிய ஒளின்றது என்னது? எந்தெந்த அலைநீளத்துக்குள்ள வந்தா காணக்கூடிய ஒளி அது? ஆன்சர் பண்ணுங்க. எந்தெந்த அலைநீள மதிப்புக்குள்ள வந்தா அந்த ஒளியை நம்ம கண்ணால பார்க்க முடியும்? ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி பார்த்தோம்ல, எழுதி காமிக்க பாருங்க. இங்க பாத்தீங்களா 3800 to 7600 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும்போது ஈஸியா வந்து பார்க்க முடியும். அதாவது 3800 to 7600 ஆம்ஸ்டாங் ரேஞ்சுக்குள்ள, இந்த ரேஞ்சுக்குள்ள அதுல மதிப்பு இருக்கு அப்படின்னா அதை பார்க்க முடியும். ஓகேங்களா? காணக்கூடிய ஒளி என்பது மின்காந்த நிறமாலையின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே. இதில் ஊதா முதல் சிவப்பு வரை உள்ள வானவில் அனைத்து நிறங்களும் அடங்கும். இதுக்குள்ள அந்த வயலட் முதல் சிவப்பு வரை இருக்கிற எல்லா நிறங்களும் மக்களால் பார்க்க முடியும். அனைத்து மின்காந்த கதிர்வீச்சுகளையும் அலைநீளத்தின் வரிசையில் அமைத்தால், ஓகேங்களா? அப்ப எல்லா கதிர்களையும் அலைநீளம் வந்து அதிகரிக்கும் வரிசையில் அமைக்கும் போது
காணக்கூடிய ஒளிக்கு மேல் அமைந்த அகச்சிவப்பு கதிர்கள் எனப்படும். அதாவது அதாவது அந்த என்னது 7600 ஆம்ஸ்டாங்க்கு மேல இருக்கிறது சொல்லுவாங்க அகச்சிவப்பு கதின்னு சொல்லுவாங்க. இதே இது 3800 ஆம்ஸ்டாங்க்குள்ள அதெல்லாம் சொல்லுவாங்க புரோதா கதின்னு சொல்லுவாங்க. எவ்வளவுதான் ஓகேங்களா. அப்ப எதெல்லாம் வந்து அகச்சிவப்பு கதிர், எதெல்லாம் வந்து புரோத கதிர் அப்படின்னு பார்க்கும்போது எந்தெந்த கதிர்களை வந்து நம்ம வந்து அந்த ரேஞ்ச் ஆம்ஸ்டாங் ரேஞ்ச் வந்து 7600 மேல இருந்தா அது வந்து அகச்சிவப்பு கதிர், 3800க்குள்ள இருந்தா புரோதா கதிர். ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய அந்த கதிர்களோட ரேஞ்ச் இந்த கதிர்களுக்கு இந்த அளவுக்கு உள்ள இருந்தாலோ இந்த அளவு விட்டு அதிகமா இருந்தாலோ அதை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. ஓகேங்களா. ஆகவே அகச்சிவப்பு கதிர்கள் அதிக அலைநீளத்தை கொண்டவை, எனவே அவற்றின் ஆற்றல் குறைவாக இருக்கும். ஓகேங்களா. அகச்சிவப்பு கதிர்கள் அதிக அலைநீளத்தை கொண்டவை. ஏன்னா எவ்வளவு இருக்கு 7600 ஆம்ஸ்டாங் அப்படின்போது அதோட ஆற்றல் எப்படி இருக்கும், குறைவா இருக்கும். அதை பார்த்துக்கோம்ல, என்ன ரிலேஷன் பார்த்துருக்கோம், ஆற்றல் எதிர்த்தகவு அலைநீளம் பார்த்தோம்ல. அப்ப எந்த அளவுக்கு அலைநீளம் அதிகமா இருக்கோ அதுல ஆற்றல் பெற்று ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப காஸ்மிக் ரேஸ் அண்ட கதிர்னு சொல்லுவாங்க. காஸ்மிக் ரேஸ் மிகவும் அதிக ஆற்றல் கொண்டவை, மிகவும் அதிக ஆற்றல் அப்படின்னா இதோட இல்லாமல் வழி எப்படி இருக்கும், வெரி லோவா இருக்கும். ஓகேங்களா. புரிஞ்சா? இதுல என்ன பார்த்துருக்கோம்னா எது, அதாவது காணக்கூடிய ஒளிக்கு இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன் பார்த்துருக்கோம். ஓகேங்களா. காணக்கூடிய ஒளின்னா என்ன அப்படின்னா எது, ஒரு வயலட் அண்டு ரெட்டுக்குள்ள இருக்கிற அந்த ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸ் நம்ம பார்க்க முடியும். அதான் அது காணக்கூடிய ஒளி. அதோட ரேஞ்ச் ஆஃப் வேவ்லென்த் அலைநீளம் எவ்வளவு பண்ண எவ்வளவு 3800 முதல் 7600 ஆம்ஸ்டாங் வரை தான் நம்ம என்னால பார்க்க முடியும். அதுக்கு கம்மியா இருந்தாலும் அதுக்கு அதிகமாக பார்க்க முடியாது. 3800 இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க, அல்ட்ரா வயலட் ரீஜியன், அதாவது புற ஊதா பகுதின்னு சொல்லுவாங்க. 7600 மேல சொல்லுவாங்க அகச்சிவப்பு பகுதி சொல்லுவாங்க. இந்த ரேஞ்ச் ஆஃப் ஒளியை மட்டும் நம்ம கண்ணால பார்க்க முடியும். ஓகேங்களா. அப்ப அகச்சிவப்பு கதிருக்கு என்ன அதிகமா இருக்கும், அலைநீள மதிப்பு அதிகமா இருக்கும். அப்ப அது ஆற்றல் எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். புரோத கதிருக்கு அதிகமா இருக்கும், என்ன கம்மியா இருக்கும், அலைநீள மதிப்பு கம்மியா இருக்கும். அப்ப ஆற்றல் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். இதுதான் சிம்பிளா முன்னாடி படிச்சுதான் கொஞ்சம் எக்ஸ்பேண்டா விவரிச்சுக்காங்க, வேற கிடையாது. ஓகேங்களா. இது முக்கியமான பாயிண்ட். காஸ்மிக் ரேஸ் அண்ட கதிர்களோட ஆற்றல் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப ஆற்றல் அதிகமா இருந்தா எல்லாமே எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் போலாமா. ஓகே சார், போலாம் சார். கிளாஸ்ல இன்ட்ராக்ஷன் பண்ணுங்க, ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, ஏதாவது சொல்லுங்க. ஏன்னா இன்ட்ராக்ஷன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகேங்களா. கிளாஸ்ல இன்ட்ராக்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா. சுதன் அடுத்து இப்ப என்ன அந்த காஸ்மிக் ரேக்ஸோட என்ன பார்த்தோம், காஸ்மிக் ரேக்ஸ் வந்து என்ன அதிகமா இருக்கும், ஆற்றல் அதிகமா இருக்கும். ஆற்றல் அதிகமா இருக்கும்போது என்ன கம்மியா இருக்கும், அலைநீளம் கம்மியா இருக்கும். இது இன்னொரு ரே இருக்கு, என்ன ரே பண்ணா அதானது ரேடியோ வேவ்ஸ். அதோட ஆற்றல் எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப அலைநீளம் எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேங்களா. தென் மைக்ரோவேவ்ஸ், இது மூணு முக்கியம், காஸ்மிக் ரேக்ஸ், ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ். இதோட அலைநீளம் எப்படி இருக்கும், அதிக அலைநீளம் கூடவே. ஓகேங்களா. இது அலைநீளம் அதிகமா இருக்கும்போது ஆற்றல் எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். அவ்வளவுதான். ஓகேங்களா. சரி, மூணு பார்த்துக்கோங்க. காஸ்மிக் ரேக்ஸ், ரேடியோ வேவ்ஸ் அண்ட் மைக்ரோவேவ்ஸ் மூணுக்கும் என்ன தொடர்பு முக்கியம், ஆற்றல் அலைநீள தொடர்பு முக்கியம், தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. தென் அந்த இப்ப என்ன பார்த்தோம், மின்காந்த நிலைமை என்ன பார்த்தோம், மின்காந்த நிலைமை என்ன அப்படின்னா வெவ்வேறு அலைநீளம் கொண்ட வெவ்வேறு அதிர்வெண் கொண்ட கதிர்களை வந்து அதோட கதிர்களை உள்ளடக்கிய ஒரு நிறமாலை மின்காந்த நிறமாலை. அதான் இது. ஓகேங்களா. அலைநீளத்தை பேஸ் பண்ணி அந்த கதிர்களோட வரிசை. ஓகேங்களா. அலைநீளம் குறைவுல இருந்து அதிகமா போகும்போது அப்ப இதுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும். இங்க எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப காமா கதிர், அது எக்ஸ் கதிர், அது புரோதா கதிர், காணக்கூடிய ஒளி, அகச்சிவப்பு கதிர், நுண்ணலைகள், அடுத்தது குறுந்தூர வானொலி மற்றும் வானொலி அலைகள். ஓகேங்களா. இதுல இருந்து என்ன கொஸ்டின் கேட்கலாம், எதுக்கு அலைநீளம் கம்மியா இருக்கும், எதுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு.
அப்ப எதுக்கு ரொம்ப கம்மி அலைகள் காமாக்கு இருக்கு, எதுக்கு ரொம்ப அதிகம் ரேடியோ இருக்கு வானொலி அலைகளுக்கு. ஓகேவா? என்ன கேட்கலாம் அப்படின்னா எதுக்கு ஆற்றல் அதிகமா இருக்கு, எதுக்கு ஆற்றல் கம்மியா இருக்கு, இந்த மாதிரி கேட்கலாம். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், நமக்கு ஆற்றலும் அலைகள் தகவல் எது தகவல். அப்ப இதை பேஸ் பண்ணி அந்த ஆறு எழுதி வச்சு என்ன பண்ணணும், படிக்கணும். ஓகேங்களா? இப்ப காமா கதிர் எக்ஸ் கதிர்ல எதுக்கு அதிகம், அலைதான் எக்ஸ் கதிர்க்கு அதிகம். இது எக்ஸ் கதிர் புரோத கதிர்ல எதுக்கு அதிகம், புரோத கதிர்க்கு அதிகம். அந்த மாதிரி அலைநீள தொடர்பை தெரிஞ்சுக்கிட்டு அது ஆற்று தொடர்பை நம்ம எழுதி வச்சு படிக்கணும். ஓகே, புரிஞ்சுக்கலாம்? எஸ் சார். இந்த ஆர்வம் முக்கியம், இந்த ஆர்வம் கண்டிப்பா முக்கியம். ஓகேங்களா? ஏன்னா மின்காந்த நிலமான டாபிக் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த ஆர்வம் முக்கியம், கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதுனா தொடர்பு, இதுனா ஆர்டர் அலைநீள தொடர்பு, அலைநீள தொடர்பு உள்ள ஒரு வரிசை. இதை பேஸ் பண்ணி என்ன கேட்கலாம் அப்படின்னா ஆற்றல் வரிசை கேட்கலாம், இல்ல அப்படின்னா என்ன கேட்கலாம், ஆற்றல் வரிசை கேட்கலாம், இல்ல ஒரு அதிர்வு வரிசை கூட கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு. இதானது மின்காந்த நிறமாலை அப்படின்னா இந்த அப்ப இந்த கதிர்கள் எல்லாம் உள்ளடக்கியதானது மின்காந்த நிறமாலை, மின்காந்த நிறமாலை. அடுத்து ஒரு சில முக்கியமான பாயிண்ட் பார்த்துருவோம். அனைத்து மின்காந்த கதிர்வீச்சுகளுக்கும் ஒரே வேகத்தில் கதிர்வீச்சுகளும் ஒரே வேகத்தில் பயணிக்கின்றன. எல்லா மின்காந்த, ஏன்னா சீன்றது கான்ஸ்டன்ட் தானே, சீன்றது மாறாத மதிப்பு, 3 × 3 × 10⁻⁸ மீட்டர்/செகண்ட்றது மாறாத மதிப்பு. அப்ப அங்க இருக்கிற எல்லா மின்காந்த கதிர்களும் ஒரே வேகத்தில் பயணிக்கும். ஆனால் கீழ்கண்ட பண்புகளில் ஒன்றுக்குள் வேறுபடுகின்றன. இது மாறுபடும், அலைநீளத்துல மாறுபடும் கண்டிப்பா. ஓகேங்களா? அதுவும் ஆற்றல் 3 பண்புகளையும் மாறுபடும். அதுல என்ன அதிகம் ஒரே மாதிரி இருக்கும், 3லயும் வேறுபடும். ஆனா அதோட இதுல ஒரே மாதிரி இருக்கும், வேகத்துல, திசை வேகத்தில் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். இது புரிஞ்சுக்கோங்க. அடுத்து எக்ஸ் கதிர், எக்ஸ் கதிர் மற்றும் உடலின் மென்மையான தசைகள் ஊடுருவி செல்லும். பார்த்துக்கோங்க, இதான் நம்ம நம்மளோட போன் எல்லாம் எக்ஸே யூஸ் பண்ணுவாங்கல்ல, அப்ப அந்த மாதிரி என்ன புரிஞ்சுக்கோங்க, எக்ஸ்ன்றது உடலின் மென்மையான தசைகளை வழியா ஊடுருவி செல்லும். எதை ஊடுருவி செல்லாது, போனை ஊடுருவி செல்லாது, தசை மட்டும் ஊடுருவி செல்லும். அது ரேடியோ காற்று வழியாக எளிதா பரவக்கூடியது. வானொலிகள் சொல்லுவாங்கல்ல, இப்ப எஃப்எம் அதுவா இருக்கட்டும், இல்ல நம்ம யூஸ் பண்ற மொபைல் அதுவா இருக்கட்டும், எல்லாமே ரேடியோ வேவ்ஸ் தான். ஸோ அது ஈஸியா காத்துல பரவக்கூடியது. அதனால நிறைய சான்சஸ் நிறைய பாசிபிள் நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? காணக்கூடிய ஒளி மற்றும் புற ஊதா மற்றும் அகச்சிவப்பு கதிர்கள் பிரிசம் வழியாக, அதாவது முப்பட்டை வழியாக செல்லும் போது எதிரொலிப்பு மற்றும் விளக்கம் அல்லது விளிம்பு விளக்கம் போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்தின. கரெக்டான, அதாவது காணக்கூடிய ஒளி விசிபிள் லைட் ஆகட்டும், தென் புரோதா கதிர் அகச்சிவப்பு கதிராகட்டும், சரி புரோதா கதிராகட்டும், இல்ல அகச்சிவப்பு கதிராகட்டும், அந்த கதிர்களை பிரிசம் வழியா பாஸ் பண்ணும்போது அங்க என்ன நிகழ்ச்சி நடைபெறும் சொல்லியிருக்காங்க. அதாவது எதிரொலிப்பு, விளக்கம், விளிம்பு விளக்கம், இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும்போது கண்டிப்பா நடக்கும். இதுல வேறுபடுது. ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கதிர்கள் ஒரு முப்பட்டத்துக்கு மேல ஒரு பிரிசம் வழியா பாஸ் பண்ணும்போது ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வுகள் என்னது, எதிரொலிப்பு, விளக்கம், விளிம்பு விளக்கம், இதெல்லாம். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? கதிர்வீச்சு உறிஞ்சுதல், கதிர்வீச்சு உறிஞ்சுதல். இப்ப எக்ஸாம்பிளா நம்ம ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில இரண்டு விதமான பண்புகள்ல தான் நம்மளுக்கு அந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியோட நிகழ்வு நடக்குது. ஒண்ணு அப்சார்ப்ஷன், உறிஞ்சுதல், இன்னொன்னு எமிஷன், இந்த மாதிரியான 2 பண்பு தான் முக்கியம். எதுக்கு அப்படின்னா நிறமாலையில ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில ஒரு மூலக்கூறோட ஒரு அணுவோட பண்பை கணிக்கிறதுக்கு. அந்த மாதிரி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், உறிஞ்சுதலை பத்தி பார்க்க போறோம். ஒரு கரிம சேர்மத்தின் மீது ஒளிக்கதிர் செலுத்தப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னா
சில அலைநீளங்கள் உறிஞ்சப்படுகின்றன, மற்ற அலைநீளங்கள் எந்த மாற்றமும் இல்லாமல் கடந்து செல்கின்றன. இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு பொருள் மேல என்ன பண்றோம், ஒரு இப்ப நம்ம உடம்பு மேல என்ன பண்றோம், அப்புறம் கையில பாஸ் பண்றோம். அந்த நம்ம உடம்பானது ஒரு சில கதிகளை உறிஞ்சி அங்க சில மாற்றங்களை ஏற்படுத்தும். நம்மளுக்கு வந்து விசிபிளா நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸ்லாம் சொல்லுவோம், அதான் தெரியும் உங்களுக்கு வந்து. ஒரு சில கதிகள் நம்ம உடம்பு ஏத்துக்கிறாது, ஓகேங்களா? அது வந்து எந்த ஒரு மாற்றம் இல்லாம ஊடுருவி அந்த பக்கம் போகுது. அப்ப சில அலைநீளங்கள் உள்ள கதிகள் மட்டும்தான் உறிஞ்சப்படும், ஓகேங்களா? மற்ற அலைநீளங்கள் உள்ள எந்த கதிரும் உறிஞ்சப்படாது, ஈஸியா கடந்து போயிடும், ஓகேங்களா? ஒரு மூலக்கூறு குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட கதிர்வீச்சை மட்டும் உறிஞ்சும், புரிஞ்சுக்கலாம்? அப்ப எல்லா மூலக்கூறும் எல்லா கதிர்களையும் உறிஞ்சாது, அந்த மூலக்கூறுக்கு ஏற்ற கதிர்களை மட்டும்தான் செய்யும் அந்த மூலக்கூறை உறிஞ்சும். ஓகே, அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு மூலக்கூறு குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட கதிர்களை மட்டுமே உறிஞ்சும். அதற்கு காரணம் அந்த மூலக்கூறு ஆற்றலுக்கு இடையே ஆற்றல் மாறுபாடு காரணம். இந்த ஆற்றல் மாறுபாடுனாலதான் எல்லா மூலக்கூறுகளும் ஒரே மாதிரியான கதிர்களை ஒரே மாதிரி எல்லா உறிஞ்சாது, குறிப்பிட்ட அளவு கொண்ட கைகளை மட்டும்தான் அது உறிஞ்சும். என்ன காரணம், அங்க இருக்கிற ஆற்றல் மாறுபாடு, அந்த மூலக்கூறோட ஆற்றல் மாறுபாடுனால என்னாகும், அந்த மூலக்கூறானது உறிஞ்சக்கூடிய அலைநீளம் கொண்ட கதிர்களும் செய்யும், கண்டிப்பா மாறும். தென் அங்க இருக்கிற டெல்டா என்னது ஆற்றல் மாறுபாடு, கட்சினது பிளாங் மாறிலி, நியூனது அதிர்வெண், ஓகேங்களா? சோ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஒரு கரிம சேர்மத்தோட பண்பு பார்க்குறோம் அப்படின்னா அங்க கண்டிப்பா என்ன நிகழ்ச்சி நடக்கும், உறிஞ்சுதல் நடக்கும், உண்மையிலும் நடக்கும். ஸோ உறிஞ்சுதல என்ன செய்ய முடியுமா, வந்து அதிகமான பண்புகளை, அதிகமான அந்த மூலக்கூட பண்புகளை கண்டுபிடிக்க முடியும். அதை பார்த்துக்கோ, ஓகேங்களா? தென் கதிர்வீச்சு உறிஞ்சப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, கரிம சேர்மத்தின் மீது ஒளிக்கதிர் விழும்போது எலக்ட்ரான்கள் எக்ஸைட் போகும், தூண்டப்பட்ட நிலைக்கு செல்கிறீங்களா, அதுல ரெடியா இன்னொரு இடத்துக்கு மாறதுக்கு ரெடியா இருக்கும். எப்ப ஒரு மூலக்கூறு வந்து கதிகளை உறிஞ்சிச்சு அப்படின்னா அங்க இருக்கிற எலக்ட்ரான் வந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்கும், அதான் அந்த எக்ஸைட்டட் ஸ்டேட் இருக்கும். ஓகே, மூலக்கூறுகளின் அதிர்வு மற்றும் சுழற்சி ஆற்றல் நிலையில் மாறுகின்றன. அங்க இருக்கக்கூடிய என்னது வைப்ரேஷன் எனர்ஜி மற்றும் சேஞ்ச் ஆகும். எப்ப ஒரு கதிரானது ஒரு மூலக்கூறானது ஒரு கதிரை உறிஞ்சும் போது அங்க இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறோட ரொட்டேஷன் எனர்ஜி மதிப்பும் வைப்ரேஷன் எனர்ஜி மதிப்பு கண்டிப்பா என்ன செய்யும், மாறும். அது மட்டும் இல்லாம அந்த மூலக்கூறு இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்ன செய்யும் அப்படின்னா என்ன செய்யும், தூண்டப்பட நிலைக்கு, அதாவது எக்ஸைட் ஸ்டேட்டுக்கு போகும். அது ஈஸியா இன்னும் எலக்ட்ரான் செய்யும், அது வந்து எலக்ட்ரான் வந்து செய்யும் இன்னும் ஒரு ஸ்டேட் இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஈஸியா கலந்து போகும். எப்ப லைட்டை உறிஞ்ச பிறகு, அப்சர்வ் பண்ண பிறகு. தென் எந்த ஒரு குறிப்பிட்ட மூலக்கூறும் உறிஞ்சும் அலைநீளம், ஓகேங்களா? எதை பொறுத்து உறிஞ்சோம் அப்படின்னா அங்க இருக்கிற எலக்ட்ரானிக் எனர்ஜி, வைப்ரேஷன் எனர்ஜி, ரொட்டேஷன் எனர்ஜி, அதோட மதிப்பு பொறுத்து என்ன செய்யும் அப்படின்னா அதோட உறிஞ்சும் நிகழ்வு மாறும், அதாவது ஆற்றலின் பரிமாற்றத்தை பொறுத்தது, ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்துதான் இந்த எலக்ட்ரானிக் எனர்ஜி, அதிர்வு எனர்ஜி, அதாவது அதிர்வு ஆற்றல், மின்னணு ஆற்றல், சுழற்சி ஆற்றல், இதை பொறுத்துதான் அந்த மூலக்கூறோட உறிஞ்சு ஆற்றல் மதிப்பு, உறிஞ்சு மதிப்பு அங்க வந்து மாறும். ஓகேங்களா? டவுட் இருக்கா? நிறமாலை, ஒரு பொருள் உறிஞ்சும் அலைநீளங்களை ஸ்பெக்ட்ரோமீட்டர் என்ற கருவியின் மூலம் அளவிடலாம். ஸ்பெக்ட்ரோமீட்டர், ஓகே. ஒரு பொருள் வந்து ஒரு மூலக்கூறு எந்த அளவுக்கு கதிர்களை உறிஞ்சுது, அந்த உறிஞ்சும் பண்பை எப்படி சொல்லலாம்னா இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படின்னு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி கவனிக்கலாம். உறிஞ்சுதலை அலைநீளத்திற்கு எதிராக நம்ம வந்து வரைபடம் வரையும் போது உறிஞ்சுதல், அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு வரைபடம் வரைகிறாங்க. எதுக்கு கையில அப்படின்னா அந்த அப்சார்ப்ஷனுக்கும் அலைநீளத்துக்கு கையில வந்து ஒரு வரைபடம் வரைகிறாங்க அப்படின்னா அடிக்கிறது உறிஞ்சி பட்டமை கிடைக்குது. இதை பொறுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க வந்து இருக்கக்கூடிய உறிஞ்சப்பட்ட அந்த கதிகளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க, ஓகேங்களா? அப்ப ஒரு பொருள் வந்து எவ்வளவு அலைநீளம் கொண்ட கதிகளை உறிஞ்சுது அதை பத்தி எது தெரிஞ்சுக்கலாம், இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? அப்ப இதான். அப்ப இந்த பட்டைகள் ஒவ்வொரு சேர்மத்திற்கும் தனித்துவமானவை, புரிஞ்சுடும். அப்ப எல்லா மூலக்கூறுகளும் ஒரே விதமான கதிகளை உறிஞ்சாது,
அங்க மூலக்குள்ள இருக்கிற ஆற்றல் மதிப்பை பொறுத்து என்ன செய்யும் ஒரிஜினல் நிகழ்வு மாறும். ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு இது பயன்படுது அப்படின்னா ஒரு நமக்கு எந்த ஒரு பண்புமே தெரியாத ஒரு மூலக்கூறோட சேர்மத்தோட அணுவோட பண்பை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர் பயன்படுது. அடுத்து வேற எது பயன்படுது? அந்த மூலக்கூறோட அந்த பண்பு அமைப்பை தெரிஞ்சுக்கிறது. மூலக்கூறா இருக்கட்டும், சேர்மமா இருக்கட்டும், அணுவா இருக்கட்டும், அதோட பண்பு தெரியாத பண்பு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதோட அமைப்பு தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுது இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர் நம்மளுக்கு முக்கியமா பயன்படுது. இதாவது ஸ்பெக்ட்ரோமீட்டர் இன்ட்ரோடக்ஷன். இல்ல நினைவில் வைத்துக் கொள்ளுங்க அப்படின்னா முக்கிய பயணம் அப்படின்னா மின்கதிரமான என்ன பார்த்தோம்? அனைத்து மின்காந்த கதிர்வீச்சுகளின் தொகுப்பு பார்த்தோம்ல. எல்லா கதிர்களும் சேர்ந்த ஒரு தொகுப்பானது மின்காந்த நிறமாலை. காணக்கூடிய ஒளியானது நிறமாலையின் ஒரு சிறிய பகுதி. அவற்றுக்கு என்னது அதிக அதினம் கொண்டதை, புரோதற்கு குறைந்த அதினம் கொண்டவை. அன்னக்கதிர் என்னது மிக மிக அதிக ஆற்றல், வானிலைனா மிக மிக குறைந்த ஆற்றல். மூலக்கூறுகள் ஒரு குறிப்பிட்ட அதிகம் கொண்ட கதிர்களை மட்டுமே உறிஞ்சும். நம்ம பார்த்தோம் இப்ப பார்த்தோம். அதாவது என்ன காரணம்? அங்க இருக்கிற அந்த ஆற்றல் வேறுபாடுனால. ஓகேங்களா? தென் உறிஞ்சுதல் பட்டைகள் மூலம் தெரியாத சேர்மத்து மூலக்கூறு கண்டறியலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து இதெல்லாம் முன்னாடி பார்த்துதான் சும்மா ஒரு ரிவைஸ் பண்ற மாதிரி நான் வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். தென் புற ஊதா மற்றும் காணக்கூடிய கதிர்வீச்சுகள் சேர்ந்து சுமார் 200 முதல் 800 நானோமீட்டர் அளவிடம் வரம்பை கொண்டுள்ளன. ஓகேங்களா? அதாவது யூவிஸ்ன்னு சொல்லுவாங்க, யூவி விசிபிள்னு சொல்லுவாங்க. யூவினோட ரேஞ்ச் என்ன பண்ணா 200 to 400 நானோமீட்டர். விசிபிள் அப்படின்னா 400 to 800 நானோமீட்டர். சொல்லுவாங்க யூவி விசிபிள். யூவி விசிபிள் தான் என்னது 200 to 800 நானோமீட்டர். இது யூவி அல்ட்ரா வயலட் அப்படின்னா 200 to 400. விசிபிள் என்னது 400 to 800 நானோமீட்டர். இது முக்கியம். ஓகேங்களா? இன்னைக்கு கூட இது போதும். ஸோ நமக்கு வந்து பார்க்கும்போது நம்ம இன்னைக்கு நடத்துற டாபிக் வந்து ரொம்ப சிம்பிளா தோணும். எல்லா சிம்பிள் டாபிக் தான் நமக்கு தெரியும். ஆனா இதுல இருக்க ஒவ்வொரு டாபிக்குமே ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியம். அழகு முக்கியம், தொடர்பு முக்கியம், ரேஞ்சு வேல்யூஸ் முக்கியம், மீனிங் முக்கியம், எல்லாம் முக்கியம். அதனால இது வந்து ஸ்கிப் பண்ண வேணாம். இது எழுதி வச்சு நல்லா ரீட் பண்ணி படிங்க. ஓகேங்களா? பார்த்துக்கோம்ல, பார்த்து எல்லாமே முக்கியம் தான். எதுவுமே வந்து ஸ்கிப் பண்ணவே முடியாது. எல்லாமே முக்கியம்தான். இந்த தொடர்பு, இந்த மதிப்புகள், நிறமாலை என்ன, ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கு தொடர்பு என்னது, எல்லாம் முக்கியம். ஓகேங்களா? என்னைக்கு கிளாஸ்ல டவுட் இருக்கா? ஓகே, கிளாஸ் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு மார்னிங் பார்ப்போம். டெஸ்ட் எல்லாம் எழுதுறீங்களா ஃபர்ஸ்ட்?